Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. சென்னையில் இரண்டாவது நாளா வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளா சோதனை நடத்துகிறாங்க. வெளிநாட்டு பண பரிமாற்றம் தொடர்பாக இந்த தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாலமன். மொத்தம் எத்தனை இடங்களில் இந்த சோதனை நடத்தப்படுது? சென்னையில் மட்டும் எத்தனை நிறுவனங்கள் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்படுது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. இந்தியாவில் இருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில மேற்கொள்ளப்பட்ட இந்த பெருந்தொகை வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் தொடர்பாகத்தான் வருமான வரித்துறை அதிகாரிகள் நாடு தழுவில ஒரு அளவுல ஒரு சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக போலி தொண்டு நிறுவனங்கள் மூலமாக பெறப்பட்ட அந்த நன்கொடைகளுக்கு பதிலாக சட்டவிரோத பணத்தை பரிமாற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்ட நெட்வொர்க் ஒன்றை வருமான வரித்துறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் கடந்த 3 ஆண்டுகள்ல பெரும் அளவுல வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பிய சந்தேகத்திற்கிடமான பல நிறுவனங்கள் மற்றும் நபர்களை அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு இந்த பணம் அனுப்பிய பல நிறுவனங்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாத வகையோ அல்லது மிக குறைந்த வருமானத்தை காட்டிய வகையோ இருக்கிறது. மேலும் இவை அளித்த முகவரிகள்ல இந்த நிறுவனம் செயல்படவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. கப்பல் போக்குவரத்து கட்டணம், அதே போன்று மென்பொருள் இறக்குமதி மற்றும் ஆலோசனை கட்டணம் ஆகிய காரணங்களுக்காக கூறித்தான் இவர்கள் அனுப்பப்பட்ட தொகைகளுக்கும் அந்த நிறுவனங்களில் உண்மையான செயல்பாடுகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதும் விசாரணையில தெரிய வந்து அடுத்து இது தொடர்பாகத்தான் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் 2 நாட்களாக நாடு முழுவதும் பல்வேறு போலி நிறுவனங்கள், அதே போன்று அவற்றின் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் முறைகேடாக இந்த சான்றிதழ் அளித்த தணிக்கையாளர்கள் ஆகியோரை குறிவைத்து தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டும் வருகிறது. சென்னையை பொறுத்த மட்டும் 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்தியா முழுவதும் சுமார் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. 394 நிறுவனங்கள் மற்றும் 37 ஆடிட்டர்களிடம் சோதனை நடத்தப்பட்டு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. தமிழகத்துல 8 இடங்கள்ல இந்த சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில 4 நிறுவனங்கள் தொடர்பாக 5 இடங்கள்ல இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சென்னையில மட்டும் 2வது நாளாக இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சோதனை நிறைவுக்கு பின்னரே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் எவ்வளவு வருமான வரி தாக்கல் செய்யவில்லை உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் சிக்கும் எனவும் வருமான வரித்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.